தனி கட்சி த.வே.க.வுடன் கூட்டணி. ஓபிஎஸ் பரபரப்பு பிரஸ் மீட். அதிமுகவின் முக்கிய தலைவராகவும் தேனி மாவட்டத்தில் செல்வாக்குமிக்க தலைவராகவும் திகழ்ந்து வருபவர் ஓ. பன்னீர்செல்வம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த இவர் பலமுறை தமிழகத்தின் முதல்வராக பதவி வகித்தவர். 2017 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஓபிஎஸ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராகவும் தனித்தனி அணிகளாகவும் செயல்பட்டனர். இருப்பினும் 2022 கட்சியின் பொதுக்குழு மூலம் இபிஎஸ் ஒரே தலைவராக உயர்த்தப்பட்டதால் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இந்த பின்னணியில் பாஜகவுடன் கூட்டணி மற்றும் அதன் அரசியல் உத்திகளில் ஓபிஎஸ் புறக்கணிக்கப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தது. தமிழகத்தில் பாஜக தனது அரசியல் அடித்தளத்தை வலுப்படுத்த முயலும் நிலையில் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவை முக்கிய கூட்டணி பங்காளிகளாக கருதியது. இதனால் ஓபிஎஸ்ஸின் அணியை புறக்கணிப்பது பாஜகவின் பரந்த அரசியல் உத்தியின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. மேலும் பாஜக இபிஎஸ்ஸுடன் நெருக்கமாக செயல்படுவதால் ஓபிஎஸ்ஸை தவிர்ப்பதாகவும் கூறப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் ஓ. பன்னீர்செல்வத்தின் தரப்பு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியானது. நடிகர் விஜயின் நெருங்கிய நண்பர் ஒருவர் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஓபிஎஸ் தரப்பில் அவரே நேரடியாக தமிழக வெற்றிக் கழக தரப்புடன் பேசி வருவதாக கூறப்படுகிறது. பாஜக தரப்பில் கூட்டணி இறுதி செய்யப்படாத நிலையில் ஓபிஎஸ் தரப்பு புதிய திட்டம் வகுத்துள்ளதாக தெரிகிறது. மேலும் பாஜக கூட்டணியிலிருந்து முற்றிலுமாக வெளியேறிய ஓ. பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கப்பட உள்ளதா, தனி கட்சி தொடங்கப்பட உள்ளதா, பாஜகவுடன் கூட்டணி முறிவா உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு சென்னையில் பதில் அளிக்கிறார் ஓ. பன்னீர்செல்வம் இன்று.